விருச்சிக ராசி நேயர்களே, 2026 சனி பெயர்ச்சி பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். நெறைய பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்ஸ யாருக்குமே தெரியாத விஷயங்கள் ஒருத்தர பத்தி. உங்க கூட இருக்காங்கல்ல, அவங்கள யாருக்குமே தெரியாது. அந்த பக்கங்கள கூட உங்களால அணுக முடியும். இதுதான் உங்களோட ஒரு பெரிய வலிமையும் கூட. அதே தான் பலவீனமும் கூட. ஏன்னா, ரொம்ப அன்புக்குரியவர்களோட ரகசியத்த, அந்தரங்கத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பல நேரங்கள்ல சாபமா இருக்கிறத நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போது? இப்ப இவ்ளோ நாளா பார்த்தீங்கன்னா, ராசிக்கு ஒரு 4ஆம் இடத்துல இருந்திருக்கிறாரு. இவரு இப்ப 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இவரு என்ன மாதிரியான பலன்லாம் செய்ய போறாரு? 4ஆம் இடத்துல இருந்தப்போ அம்மாவோட ஹெல்த்த பாதிச்சுட்டாரு. வீட்ல உங்களுக்கு ஒரு மராமத்து செலவு இதெல்லாம் ஏற்படுத்தி குடுத்துட்டாரு. அதேபோல உங்கள ஒரு 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 இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற வச்சுட்டாரு. நெறைய பேர் வேலை இல்லாம இருந்திருப்பீங்க. நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அப்ப சுகஸ்தானத்துல சனி வரும்போது, வேலைக்காக ஓடி உங்களோட சுகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை. நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருப்பாரு. அப்ப இதெல்லாம் மாறப்போதா? நிச்சயமா மாறப்போது. புதிய புதிய பொறுப்புகள் வரப்போது. புதிய விஷயங்கள்ல கையெழுத்து போட போறீங்க. நெறைய ஒப்பந்தம் ஆகப்போது. நெறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வரப்போது. குழந்தை யாருக்கெல்லாம் இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் இப்ப கிடைக்க போகிற ஒரு சூழ்நிலை. இது ஓவராலா பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்குமே உண்டான ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க. நெறைய ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவர்கள், இந்த ஜூன் மாதத்திற்கு அப்புறம் நெறைய பேத்துக்கு மளமளன்னு கிடைக்க போது. முக்கியமா ஐவிஎஃப்ல இருக்கிறவங்க, இந்த நவம்பர், டிசம்பர் அதாவது ஆஃப்டர் ஜூன், நவம்பர், டிசம்பர் இந்த பீரியட்லாம் ஒரு கோல்டன் பீரியட் ஆகப்போது. எப்பயுமே குருவோடு இந்த ராகு, கேது இணையக்கூடிய காலம்ங்கிறது ஐவிஎஃப்க்கு ஒரு பொற்காலமா இருக்கும். அப்ப அதுல ஒரு புரட்சி, அதுல புதிய விஷயங்கள் கிடைக்காம இருந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட் குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான, குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கல்யாணமே ஆகல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. பெரிய அளவுல அந்த வரக்கூடிய வரன் அப்படிங்கிறவங்க உங்கள ரொம்ப பிரைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது நிச்சயமா நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் இவ்வளோ நாளா தடையா இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த சுபகாரிய தடை விலகி அந்த காரியங்கள் ஒரு விக்னமின்றி, ஒரு பிரச்சனை இல்லாம ரொம்ப சிறப்பா நடைபெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதும் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாவே இந்த விருச்சிக ராசிய பொறுத்தளவு சனி ஒரு 4ஆம் இடத்துலருந்து 5க்கு போயிட்டாரு அப்டின்னா, அப்ப எதுல கவனம் வேணும்? இந்த 5ஆம் இடம்ங்கிறது என்னென்ன தான் அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5 அப்படின்னு சொல்றது உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை பொருத்தக்கூடிய ஸ்தானம். அப்ப அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அதுல பிரச்சனைய குடுத்து சரி பண்ணும். அதே மாதிரி ஏற்கனவே குழந்தைகள் இருந்தா, அவங்களோட நம்மளோட கான்வர்சேஷன கவனமா வச்சுக்கணும். இல்லன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பேச்சு மூலமா அந்த குழந்தைகள ஹர்ட் பண்ணி, அந்த குழந்தைங்க அதனால நம்மகிட்ட சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைங்கிறத ஏற்படுத்தி குடுத்துரும். ஆகவே விருச்சிக ராசி நேயர்கள் குழந்தைங்களோட பேசும்போது ரொம்ப டூ மச் ஆஃப் ஒரு கவனத்தோட பேசிக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையினால உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். இப்ப நெறைய வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்னதா ஏதாவது திட்டுவீங்க. திட்டும்போது இந்த பசங்க இப்ப பெரிய ரேஞ்சுக்கு யோசிக்கிறாங்க. அந்த காலத்து மாதிரி கோவப்பட்டா பக்கத்துல இருக்கிற சித்தி வீட்டுக்கோ, இல்ல பாட்டி வீட்டுக்கோ போயிருவாங்க, வரமாட்டாங்க. ஆனா இப்பலாம் பசங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் நோகடிச்சு என்ன வேணா பண்றாங்க. அதனால பிள்ளைங்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன். இது 12 ராசிக்குமே நிச்சயமா பொதும்பும். ஏன்னா, இந்த 12 ராசி பொருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாமே பிள்ளைங்க ஜென் இசட்டா இருக்கு. அப்ப இந்த ஜென் இசட் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்களா இருந்தா கூட, நெறைய தங்களோட நேர்மையான உத்திகள்னு சொல்லக்கூடிய விஷயத்த மூலமா பேரண்ட்ஸ் ஹர்ட் பண்றாங்க. அதனால இந்த பிள்ளைங்கிட்ட பேசும்போது 2 ரொம்ப கவனமா பேச வேண்டிய காலம். கோச்சாரத்திலயுமே குரு வீட்ல சனி போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பிள்ளைங்க சொல் பேச்சு பொறுக்க முடியாம மேல இருந்து கீழ விழுகுறேன். இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்லிட்டு அப்பா, அம்மாவ ரொம்ப கஷ்டம் குடுக்குறாங்க. அதனால குரு அப்படிங்கிறவர் குழந்தைகள் காரகர். அந்த வீட்ல சனி போகும்போது எப்பலாம் போகுதோ, அப்ப இந்த குழந்தைகளுக்கு அதிகமான தொந்தரவு, இந்த பாலியல் துன்புறுத்தல், முக்கியமா பெண் பிள்ளைகள வெளியில விடும்போது ரொம்ப கவனமா விடுறது. இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ராசிக்கு 5ல சனி சஞ்சாரம் பண்ணும்போது, சின்னதா ஒரு பிரச்சனை இருந்தாலும் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். ஹெல்த் வைஸ் ஆவும். அதே நேரத்தில குழந்தைகளுக்கு ஒரு அதிகமான பாதுகாப்பையும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் குடுங்க. அது ரொம்ப முக்கியம். பயமுறுத்துறாங்கன்னு நெனைக்க வேண்டாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள உங்களுக்கு சொல்லணும்.
அதே நேரத்துல நீங்க அதன் மூலமாக எச்சரிக்கையாகவும், கவனமாகவும் இருக்க வேண்டிய தேவை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. ஏன்னா பொதுவாவே உலகத்துக்கே வந்து குரு வீட்ல சனி இருக்குங்கிறத இந்த பிரச்சனைகள தருது. அப்ப உங்க ராசிக்கு அது 5ஆம் இடமா வரும்போது, நீங்க பிள்ளைங்கட்ட பார்த்து பேசுங்க. பிள்ளைங்கள்ட்ட கவனமா இருங்க. பிள்ளைகள வெளியில அனுப்பும்போது ஒரு பாதுகாப்போட அனுப்புங்க. அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வச்சாலும், அவங்கவங்க சுய ஜாதகம்னு இருக்கும் இல்லையா? அதைய பொறுத்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரத்தான் போகுது. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம்னா, எதுவும் முன்னேற்பாடா இருந்தோம் அப்படின்னா, அந்த வரக்கூடிய ஒரு பிரச்சனைய தடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நம்மளுக்கு நம்ம ஜாதகத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, அந்த நிலையில நின்னு அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் வழி தெரியும். மத்த எல்லாரும் கமெண்ட் போட்டு போயிரலாம். நான் வந்து என்ன சொன்னாலும் இதுல 10ல 1 பலிக்குது, 2 பலிக்கல அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் போடுவீங்க. ஆனா, இது யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு பேரண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப வேலிடா நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த உணர முடியும். ஆகவே விருச்சிக ராசி நேயர்கள் இதுல ரொம்ப 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 நீங்க உங்க கவனத்த செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. மத்தபடி வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ல குரு வர்றதுனால புது பொலிவுடன் காணப்படுவீர்கள். ரொம்ப இவ்வளோ நாளா வந்து முகம் மங்கி மங்கலா விழுந்திருக்கும் அங்கங்க. அது பூரா இப்ப ரெடியாகி நல்லா பட்டி டிங்கரிங் பார்த்து புது வண்டி மாரி நீங்க மாறப் போறீங்க. அவ்வளோ ஒரு அழகா உங்க வாழ்க்கை வந்து மாறப்போகுது ஆஃப்டர் ஜூன் அப்படிங்கிறது. நிச்சயமா ஒரு புதிய பொறுப்புகள், பதவிகள், அதுல பண வசதி உயர்வாகக்கூடிய சூழ்நிலை, வெளிநாட்ல இருந்தீங்கனாலும், வெளியூர்ல இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நன்மதிப்பு. முக்கியமா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறை சார்ந்து போகும்போது, சேவை துறைகள்ல இருக்கிறவங்க பெரிய அளவுல பரிணமிக்கிறாங்க. ஏன்னா, இந்த விருச்சிக ராசிங்கிறது காலபுருஷனுடைய 8வது ராசி. அது மறைவு ராசி. மறைஞ்சு தான் இருப்பாங்க. நெறைய வெளில வரமாட்டாங்க. சேவைகளோட ஒரு மொத்த உருவமா இருப்பாங்க. ஒரு நர்சிங்கா இருக்கட்டும், ஒரு மத்த இந்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய பேக் எண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறவங்க, பெரிய லெவல்ல ரீச் ஆக போறீங்க. உங்களுக்கு ஒரு புகழ், அங்கீகாரம், நல்ல ஃபங்ஷன்ல கலந்துக்கிறது, ஜாலியா இருக்கிறது, ஹேப்பியா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போது. அதேபோல ராசிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளா 10ஆம் இடத்துல இருந்த கேது டிசம்பருக்கு அப்புறம் 9க்கு வர்றாரு. அப்ப அப்பாவோட ஹெல்த்ல வந்து நீங்க கவனம் வச்சுக்கணும். வெளியில போகக்கூடிய ஒரு பிளானிங்க வந்து கரெக்ட்டா ட்ரிப் எல்லாம் கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கணும் ஆஃப்டர் டிசம்பர் அப்படின்னு சொல்றது. அதேபோல ராசிக்கு ஒரு இவ்வளோ நாளா வந்து 4ஆம் இடத்துல இருந்த அம்மாவோட ஹெல்த்தையும், உங்களோட வீடு வாசல்ல வந்து நெறைய பிரச்சனைய குடுக்கக்கூடிய அதே மாரி பக்கத்துல இருக்கவங்ககிட்டலாம் பிரச்சனை வச்சிருப்பீங்க. அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து தைரியஸ்தானத்துல வந்து அதீதமான தைரியத்த உங்களுக்கு குடுக்க போறாரு. ரொம்ப எப்பயுமே 3ஆம் இடத்துல இருக்க ராகுவோ, 3ஆம் இடத்துல இருக்க பாவ கிரகமோ, நம்ம வந்து அதிகப்படியான தைரியத்தினால முன்னேறக்கூடிய சூழ்நிலைய குடுக்கும். எது ஒண்ணுனாலும் டப்புன்னு எடுத்து பண்ணிருவோம். ஆனா, ஒரே ஒரு விஷயம் கவனம் பண்ணுங்க. ஒரு பிளானட் மட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சுயஜாதக வலுவை பொறுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி, வெற்றியினுடைய ஒரு முதல் படியாக உங்களுக்கு மாறும். அப்படிங்கிறது தான் இந்த விருச்சிக ராசிக்கு 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். அதே மாரி எவ்வளவு கடின உழைப்பு போட்டீங்களோ, அது ரொம்ப நல்ல வெற்றி காணப் போகிறீர்கள். கணவன் மனைவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. இதுல விசாக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை. கவனமா இருக்க வேண்டியது புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா, அதுல மட்டும் கவனம் வைங்க. அதேபோல அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை கூடும். ஏற்கனவே நீங்க நம்பிக்கையா தான் இருப்பீங்க. இப்ப இன்னும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மனைவி வழியில வரக்கூடிய சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து நீங்க கவனமா இருக்கிறது வந்து, குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறையா இருக்கணும். கர்ப்பமானீங்கன்னா, அத டபுள் டைம் செக் பண்ணிக்கிறது. அந்த குழந்தைய வந்து தங்க வச்சுக்கிறதுக்காக நீங்க டிராவல் பிளான்லாம் கவனமா பண்ணிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும். அதே மாரி கேட்டை நட்சத்திரத்த பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வேலை, பதவி உயர்வு, அ இன்னும் புதுசா ஏதாவது வேணும்னா எல்லாமே கிடைக்கும். தொழில்லயும், வேலையிலயும் அக்கறையும், கவனமும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாவே நான் அவங்கள எது யார வழிபடணும்னு சொல்வேன் அப்டின்னா, முளைத்தெழுந்த தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணுக்குள்ள இருந்ததுங்க. அப்படியே சுயம்புவா வெளியில வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள். இப்ப எக்ஸாம்பிள்க்கு சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி வந்து சுயம்பு. அந்த மாதிரி சுயம்புவா வந்திருக்கக்கூடிய சிவனையோ, உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் பக்கத்துல வந்து இந்த சுவாமி சுயம்புவா வந்திருக்காரு. அதே மாதிரி உங்க கூடயே இருந்து வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள், முன்னோர்கள் அவங்களையும் நீங்க வந்து வழிபாடு பண்ணலாங்க. அதேபோல உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த சனி பகவானோட தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அப்பா இல்லாத குழந்தைங்க, அதாவது ஒரு அப்பா, அம்மா இல்லாத ஒரு ஆசிரமத்தில வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, அவர்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள
நீங்க வந்து வாங்கி குடுங்க. இனிப்பு லட்டு, அதுவும் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய லட்டு வந்து வழங்குங்க. இது ஏன் இந்த கலர்லாம் இந்த அம்மா ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்கன்னு நெனைக்காதீங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால, இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இனிப்பு லட்டு வழங்குவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்வு மலரும், எழுதி வச்சுக்கங்க. இத குடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால போடுறது, இந்த மாரி விஷயங்கள் மட்டும் பண்ண வேண்டாங்க. அப்படியே பண்ணாலும் அது இன்னொருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க மாதிரி பண்ணுங்க. உங்களுடைய நான் இத பண்றேன்றத விளம்பரப்படுத்துற நோக்குல பண்ணும்போது, அந்த பரிகாரம் பலிப்பது கிடையாது. ஒரு கோயிலுக்கே போறோம். உபயம்னு நம்ம பேர போடும்போது நிச்சயமாக அது வாழ்வாங்கு இருக்கும். அத பார்த்து இன்னும் 4 பேர் பண்றதுக்காக நாம பண்றோம்னா, அது ஓகேங்க. ஆனா அதே நேரத்துல அத நான் போட்டிருக்கேன்ற பெருமையா யார்கிட்டயாவது சொன்னீங்க, அ சில பேர் சொல்லுவாங்க, "இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மூதாதையர்கள் தான் அந்த தண்ணி தொட்டிய கட்டிக் குடுத்தாங்க. எங்க மூதாதையர்கள் தான் இதெல்லாம் பண்ணாங்க." அப்படின்னு சொல்லும்போது அத ரொம்ப பெருமையா சொன்னீங்கன்னா, அதுக்கு சுத்தமாக பலனே கிடையாது. அதே நேரத்துல நான் இந்த மூதாதையர்கள் பண்ண அந்த விஷயத்த இறைவா நானும் பண்ணணும். இத தொன்று தொட்டு நான் எடுத்துட்டு போணும். அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, ஏன்னா இப்போ உங்க ராசிக்கு 5லலாம் வரப்போது. பூர்வ புண்ணியம். அப்ப அந்த பூர்வ புண்ணியத்துல இருக்க பிரச்சனைய சனி பகவான் விலக்கி குடுக்கணும்னா, ரொம்ப தெளிவா உங்களோட அடிகளை எடுத்து வைக்கும்போது, ஒவ்வொன்றும் வெற்றி படிகளாக மாறும். இத நீங்க எழுதி வச்சுக்கங்க. கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவீங்க. மேடம் எங்க வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க சுயஜாதகம் சிறப்பா இருக்க பட்சத்துல ரொம்ப நல்ல லெவலுக்கு ரீச் ஆகுறத சனி பகவான் உங்களுக்கு குடுக்க போறாரு. வாழ்க வளமுடன்.